கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. சங்கீதம் 145:9. The Lord is good to all, and his tender mercies are over all his works. Psalms 145:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes East Ministries சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான காரணமாயிருக்கிறதான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக, God Goes East மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலை வேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேதவசனம் புலம்பல் புஸ்தகம், அதன் 3வது அதிகாரம், அதன் 22வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நமது தேவன் இரக்கம் நிறைந்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வேதம் நமது தேவனை பற்றி இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 145:8-9 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவுமுள்ள தேவன் என்று யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தரின் இரக்கத்தை பெற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இரக்கம் இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமாய் வாழலாம். அவருடைய இரக்கம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். இந்த காலை வேளையிலையும் இந்த மாதத்துல இந்த 14ஆம் தேதியிலே தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1-2 வசனங்களை நாம் தியானிக்கலாமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103வது சங்கீதம், அதன் 13வது வசனத்துல, தகப்பன்
தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, தேவன் யாருக்கு இறங்குகிறாராம்? கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவன். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தரின் இரக்கம் நமக்கு அதிகமாய் கிடைக்கிறது. இக்காலங்களில் கர்த்தருக்கு பயப்படா மக்கள் வாழ்கிறார்கள். அழிவுகளையும் நாசங்களையும் மோசங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் தேவனுடைய இரக்கம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அன்னை மரியாள் சொல்லுகிறார், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நாம் பயந்து வாழும்போது நமது தலைமுறைகளுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம இவ்வாறாக வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுவதற்கு தீமையை நாம் வெறுக்க வேண்டும். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீமையான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். பக்தன் தாவீது சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண் வைக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 101:3 தெளிவாய் சொல்லுகிறார். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்லி, தீமை என்பது நமக்கு தெரியும், எது கர்த்தருக்கு பிடிக்காது என்பது நமக்கு தெரியும். அதை விட்டு நாம் விலக வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தர் அருவருக்கிறதான தீமைகளை, கர்த்தர் வெறுக்கிறதான தீமைகளை நாம் விட்டு விலகும் போது கர்த்தருக்கு அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி. முதலாவது சொன்னோம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அப்படி இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, இரக்கமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமேன், ஸ்தோத்திரம். நம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது மிகவும் முக்கியமானதாகும். அப்போஸ்தலர் யாக்கோபு எழுதுகிறார், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி. ஆமென். யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். ஆகவே உங்களால் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு சொல்லுகிறார், ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியில் உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி யாக்கோபு 2:2-4 வரை வாசிக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்போஸ்தலர் யோவான் எழுதுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்கள்ல, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு
நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினால் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். நம்மை விட தகுதியுள்ள குறைவானவர்களுக்கு, ஆமேன், நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதான ஏழை மக்களுக்கு, ஆமேன் ஸ்தோத்திரம், பிச்சை எடுக்கிறதான பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசுகிற காரியம், தேவன் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி, ஆமேன் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இதுவரை நாம் யாருக்காவது இரக்கம் காட்டாதவர்களாய் இருந்திருப்போம் என்றால், இரக்கத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாதிருந்திருக்குமே என்றால், இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். தேவனிடத்தில் இருந்து நாம் இரக்கத்தை பெறுவதற்கு காலைதோறும் தேவன் நமக்கு தருகிறதான அந்த புதிய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த முடிவில்லாத இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் இரக்கம் காட்ட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் இதுவரை நாம் இரக்கம் பாராட்டாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் தீர்மானத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமேன் ஸ்தோத்திரம், உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆமேன் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி யாத்திராகமம் 20:6 நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது இரக்கத்தை நாம் தாராளமாய் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? இயேசு சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வார், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று. அது மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து கேட்டார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி. எனவே அவரிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது அந்த இரக்கத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு தேவனிடத்துல பரிபூர்ணமாய் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூற அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது அவரது கற்பனையாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். எனவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாய் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் நமக்கு தேவை. அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் தேவன் நமக்கு பரிபூரணமாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, இந்த முடிவில்லாத இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உமக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் ஆண்டவரே. இரண்டாவதாக மற்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த கிருபைகளை நீர் எங்களுக்குள்ள பரிபூரணமாய் தருவீராக. இவைகளை நாங்கள் பெற்று இரக்கம் பாராட்டி உம்முடைய இரக்கத்தை முழுவதுமாய் பெற்று உமக்காய் ஜீவிக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, இந்நாற்றல்